நான் சில விஷயங்களை உங்களிடத்தில் பேச காத்திருக்கிறேன், அதற்கு தயாராக இருக்கின்றேன். அது வேறு யாருக்கும் அல்ல, தொழுகின்ற தொழுகையாளிகளுக்குத்தான். தொழாதவர்களுக்கான பயான் அல்ல. தொழுகின்ற எம்மிடத்திலே காணப்படுகின்ற தவறுகள் என்ன, நம்முடைய தொழுகைகள் சரிதானா முறைதானா என்பதை கொஞ்சம் மீள் பரிசீலனை செய்து திருத்திக் கொள்வதற்கான ஒரு பயானாக இன்றைய பயானை நான் தயாரித்திருக்கிறேன். அவதானமாக கேட்டுக்கொண்டால் உங்களுக்கு பயனளிக்கும். கேட்ட விடயங்களை அமானிதமாக உங்களுடைய மனைவிக்கும் சொல்லிக் கொடுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இன்று நீங்கள் செய்கின்ற தவறு உங்களுடைய பிள்ளைகளுடைய பரம்பரையை பாதித்து விடக் கூடாது. வீட்டிலே அதிகமாக பயான் நிகழ்ச்சிகளை கேட்காமல் வீட்டு வேலையிலே மூழ்கியிருக்கின்ற உங்களுடைய மனைவியினுடைய தொழுகைக்கு அது பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது. ஆகையினால் அமானிதமாக எடுத்துச் செல்லுங்கள் என்ற விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக தன்னை உள்ளத்தினாலும் உடலினாலும் உடையினாலும் தயார்படுத்திக் கொள்வார்கள். உள்ளத்தினால் எவ்வாறு தயார்படுத்துவார்கள்? அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வார்கள். கண் பார்த்திருக்கும், காது கேட்டிருக்கும், மனித உள்ளம் சிந்திக்க கூடாதவைகளை சிந்தித்திருக்கும், ஏதோ ஒன்று உள்ளத்திலே நடைபெற்றிருக்கும், பாவத்திலே ஒரு கரை படிந்திருக்கும். அதனால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ் கல்பை பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்கள். உது செய்வதற்கு முன்னால் கிபிலாவுடைய திசையை முன்னோக்கி உது செய்வார்கள். பிஸ்மில்லாவோடு உதுவை ஆரம்பிப்பார்கள். ஒவ்வொரு உறுப்பையும் 3 தடவைகள் கழுவிக் கொள்வார்கள். 4வது தடவை கழுவது இஸ்ராப், மக்ரூஹ், வெறுக்கப்பட்ட ஒரு செயலாகும். ஒவ்வொரு உறுப்பையும் வலது பக்கமாக கழுவுவதிலே அவர்கள் ஆசைப்படுவார்கள். 3 தடவைகளுக்கு மேலால் கழுவுவதை வெறுத்தார்கள். உது செய்து முடித்ததற்கு பிறகு கிபிலாவை முன்னோக்கி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தஹ்ஹிரீன் ஓதிக் கொள்வார்கள். ஒரு நாள் பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியின் முற்றத்திலே நடந்து சென்று கொண்டிருக்கிற போது மதீனத்துடைய மண்ணிலே சில அப்துல்லாக்கள் வாழ்ந்தார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், இப்படி சில அபாதிலாக்கள் மதீனத்துடைய மண்ணிலே வாழ்ந்தார்கள். அந்த அப்துல்லாக்களோடு நபிகளார் அவர்கள் சரியான ரொம்ப இரக்கமாக நெருக்கமான உறவை வைத்திருந்தார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், சுவனத்தினுடைய 8 கதவுகளும் உங்களுக்கு திறக்கப்பட வேண்டும் என்ற ஆசை உங்களுடைய கல்வில இருக்கின்றது என்றால் உது செய்ததற்கு பிறகு ஷஹாதா கலிமாவை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரவாஹு முஸ்லிம். 2ஆம் கலிமா ஷஹாதாவை உதுவுக்கு பிறகு ஓதிக்கொண்டால் சுவனத்தின் 8 கதவுகளும் அவருக்காக திறக்கப்படும். அவர் விரும்பின வாசலினூடாக உள்ளே நுழையலாம் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி எங்களுடைய உது இருக்கிறதா? முகத்தை கழுவுகிற போது கண்களால் செய்த பாவங்கள், அந்த நீர் சொட்டி எவ்வாறு சொட்டி சொட்டாக கரைந்து ஓடுகிறதோ கண்களால் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு உறுப்பை கழுவுகிற போது அவைகள் மூலமாக செய்த பாவங்கள் கரைந்தோடுகின்றன என்று சொன்னார்கள். உது எடுத்ததற்கு பிறகு துஆவை ஓதியதற்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காகவே பிரத்யேகமான ஆடைகளை வைத்திருந்தார்கள். ஒரே ஆடையோடு மார்க்கெட் செல்ல மாட்டார்கள். ஒரே ஆடையோடு மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு சென்று அதே ஆடையோடு தொழுகைக்கு வர மாட்டார்கள். எங்கெங்கெல்லாம் பல பேரை சந்திப்பார்கள். அவர்கள் உள்நாட்டுக்காரர்களாக இருக்கலாம், வெளிநாட்டுக்காரர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், சகோதர மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். தகுதிக்கு ஏற்றாற் போல ஆடை அணிந்து அவர்கள் முகம் கொடுக்கக்கூடியவர்களாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏழைதான், வாழ்வெல்லாம் எளிமைதான், வறுமையில் தான் அவருடைய வயிறும் வாயும் ஒட்டி போய் காய்ந்து போய் இருந்தது. ஆனால் சமூக அந்தஸ்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சமூக அந்தஸ்தை பேணினார்கள். யாரோடு எப்படி என் நிலையில் யாரை முகம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த தைரியத்தில் தன்னுடைய உள்ளத்தையும் தன்னுடைய உடலையும் தயார்படுத்தி வைத்திருந்தார்கள். நபிகளாருடைய உடையை பார்க்கிற போது அப்போதுதான் முதலாக கண்டவர்கள் பார்த்தவர்கள் யோசிப்பார்களாம், நபிகளார் அவர்கள் அந்த அளவுக்கு பெரும் வசதியோடும் வாய்ப்போடும் வாழக்கூடிய ஒரு செல்வந்தராக இருக்கிறார். அவரிடத்திலே வீசுகின்ற நறுமணத்தை சுவாசிக்கின்ற போது இதைவிட பெரும் கஸ்தூரி வாடையுள்ள நறுமணம் இல்லை என்று யோசிக்கிற அளவுக்கு நல்ல நறுமணங்கள் அத்தர்களை பூசிக்கொள்ளுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, உது எடுத்ததற்கு பிறகு தொழுகைக்காகவே பிரத்யேகமான நல்ல ஆடைகளை அணிந்து முடித்ததற்கு பிறகு வீட்டிலிருந்து வெளியே வருகிற போது பள்ளி படியை மிதிக்கின்ற வரைக்கும் ஒரு துஆவை ஓதிக்கொண்டு வருவார்கள். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வ ஃபீ லிசானி நூரா வ ஃபீ ஸம்இ நூரா வ ஃபீ பஸரி நூரா வ மின் அமாமி நூரா வ மின் கல்ஃபி நூரா வ அன் யமீனி நூரா வ அன் ஷிமாலி நூரா வ மின் ஃபௌகி நூரா வ மின் தஹ்தி நூரா அல்லாஹும்ம ஸித்னி நூரா அல்லாஹும்ம அத்தினி நூரா ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். இந்த துஆவை சொல்லுகிற போது பல பேருக்கு சிந்தனை யோசனை,
எத்தனையோ பல மொழிகளையும் லாங்குவேஜ்களையும் படித்து விட்டோம், புரிந்து விட்டோம். போன இடமெல்லாம் வென்று பேசி அவனுடைய வாயை அடைத்து விட்டு வருகின்றோம். எவ்வளவு கெட்டித்தனம் நம்மிடத்தில் இருக்கிறது. எவ்வளவு பேச்சுக்கள், எவ்வளவு பேரை வாயால் பேசி அவர்களை மட்டம் தட்டுகின்றோம். ஆனால் இந்த சபையில இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேருக்கு நான் ஏற்கனவே சொன்ன 2ஆம் கலிமா ஷஹாதா பாடம் என்பதை சுய பரிசோதனை செய்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கேவலமான ஒரு நிலையிலே என் சமூகத்தில் உள்ளவர் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு கசப்பான உண்மை. 60 வருடங்களாக தொழுகின்றவருடைய அத்தஹியாத்தை கேட்டால் முழுமையாக ஓத தெரியாத ஒரு நிலை எங்களுடைய சமூக நிலை. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதிக்கொண்டே வருவார்கள். அதனுடைய சுருக்கமான கருத்து, இறைவா, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வலப்பக்கம், இடப்பக்கம், என் முன்பக்கம், பின்பக்கம், தலைக்கு மேலால் காலுக்கு கீழால் என் உள்ளத்தையும் என் வாழ்க்கை அல்லாஹ் பிரகாசம் உள்ளதாக்கி தருவாயா. நூறா, பிரகாசம், ஒளிமயமான வாழ்வு, பிரகாசமான வாழ்க்கை. இந்த துஆவை ஓதிக்கொண்டே பள்ளியின் படியை வந்து மிதிப்பார்கள். இடது காலை முதலாவது செருப்பை கலட்டி கொள்ளுவார்கள். செருப்பணிகிற போது வலது காலை பிஸ்மில்லா சொல்லி அணிய வேண்டும். கலட்டுகிற போது ஷூவோ சொக்ஸோ செருப்போ இடது காலை கலட்ட வேண்டும். கலட்டுகிற போது பிஸ்மில்லா. பள்ளிக்குள்ளே கால் வைப்பார்கள். அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மதிக், யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்துடைய கதவுகள் அனைத்தையும் எனக்கு திறந்து விடியா அல்லாஹ். ரஹ்மத் எதிலே இருக்கிறது? எம்முடைய உழைப்பிலே இருக்கிறது, எமது வருமானத்திலே இருக்கிறது, எம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, நாம் வாழும் வீட்டிலே ரஹ்மத் இருக்கிறது, நாம் பிரயாணம் செய்யும் வாகனத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. போதும் என்ற மனம், கொஞ்சமாக வருமானம் வந்தாலும் போதுமான வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் என்னுடைய ரஹ்மத்து யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் மாத்திரமே சொர்க்கம் நுழைவார்கள் என்று சொன்னார்கள். நபியே நாயகமே, உங்களுடைய நிலை, எனக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் தேவை என்று சொன்னார்கள். என் உம்மத்தில் இருக்கக்கூடிய யாரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகிவிடக் கூடாது என்பதற்காக இந்த துஆவை எங்கள் மீது சுன்னாவாக எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். பள்ளிக்குள் நுழைகிற போது அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மத், அன்றைய நாளில நீங்க வீட்டுக்கு திரும்பி செல்லுகிற போது நஷ்டமடைந்தவர்களாக, கவலையோடு, துக்கத்தோடு, இன்றைய நாள் ஒன்றும் கிடைக்கவில்லையே என்ற நிலை உங்களுக்கு வராது. வறுமை வராது, வறட்சி வராது, உங்களுக்கு எந்த பஞ்சமும் உங்களை முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டார். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய படியில் வைத்து, அல்லாஹ்வுடைய வீட்டு வாசலில் வைத்து ஒருவரிடத்திலே, ஒரு மனிதனிடத்திலே எவ்வளவுதான் உதவி கேட்டாலும் அவன் சில இடங்களில் கண்ட இடங்களில் தராவிட்டால் அவன் வீட்டு வாசலுக்கு போய் உதவி கேட்டால் அவன் தருவானா இல்லையா? அல்லாஹ்வுடைய வீட்டின் வாசப்படியில வைத்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் கேட்கிறோம். அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ, பள்ளிக்குள்ள போய்ட்டும் அல்ல, பள்ளியின் வாசப்படியில் வைத்து, அல்லாஹ்வுடைய மாளிகை, அல்லாஹ்வுடைய வீட்டு வாசலில் வைத்து அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மத்திக், இறைவா, நான் உனக்காகவே வந்திருக்கிறேன், உன் வீட்டுக்காகவே வந்திருக்கிறேன், உன் கடமை நிறைவேற்றுவதற்காகவே வந்திருக்கிறேன், எனக்காக உன்னுடைய பரக்கத்துடைய ரஹ்மத்துடைய கதவை திறப்பாயா? எனக்கு திறக்காமல் வேறு யாருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் கொட்டி கொடுக்க போகிறான்? அல்லாஹ் யாருக்கு அதை திறக்க காத்திருக்கிறான்? அவனுக்காக சுஜூது செய்து, அவனுக்காக ருக்கூ செய்து, அவனுடைய கலாமை ஓதுகின்ற எனக்கு அல்லாஹ் திறக்காமல் வேறு யாருக்கு அல்லாஹ் திறக்க பார்த்துக் கொண்டிருக்கிறான்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதிக்கொண்டு வலது காலை உள்ளே வைத்து மஸ்ஜிதுக்குள்ளே செல்லுவார்கள். தொழுகை அல்லாத நேரமாக இருந்தால் பள்ளிக்குரிய 2 ரக்காத் காணிக்கையை தொழுவார்கள். தொழுமாறு எங்களுக்கு ஏவினார்கள். இமாமத்தினுடைய முஸல்லாவுக்கு செல்வதற்கு முன்னால் இமாமுடைய வலது பக்கமாக உட்கார்ந்து கொள்வார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சஃப்புகளிலேயே ஆண்களுடைய சிறப்பான சஃப் முதல் சஃபாகும் என்று சொன்னார்கள். பெண்களுக்கு சஃப்புகளிலேயே சிறந்த சஃப் பின்னால் இருக்கக்கூடிய சஃப் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலா மயாமினிஸ் ஸுஃபூஃப், இமாமினுடைய வலப்பக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வும் அவருடைய மலக்குகளும் ரஹ்மத் செய்வார்களாக என்று துஆ செய்தார்கள். பள்ளிக்குள்ளே வருகிற போது முதல் சஃப்புக்காக நாங்கள் இடம் பிடிக்க வேண்டும். சொர்க்கத்தில் முதல் இடத்தை அல்லாஹ் தஆலா தருவதற்கு போதுமானவன். சூரா வாக்கியாவில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அஸ்ஹாபுல் யமீன், அல்லாஹ்வுடைய வலப்பக்கமாக நிற்கக்கூடிய சொர்க்கவாதிகள், சீரேவிகள் என்று அல்லாஹ் வர்ணித்து சிறப்பித்து சொல்லுகிறான். மஸ்ஜிதுக்கு, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்தால் இமாமுடைய வலப்பக்கமாக இடம் எடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதற்காக இடப்பக்கத்தில் இடம் இருக்குமே இருந்தால் அதை விட்டு வலப்பக்கமாக வருவதல்ல. தொழுகையாளிகளிடத்திலே காணப்பட வேண்டிய சிறந்த பண்புகளை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்ததற்கு பிறகு முஸல்லாவிலிருந்து உடனே எழும்ப மாட்டார்கள். உடனே எழும்பக்கூடிய 3 நன்மைகளை இழந்து விடுகிறான் என்று சொன்னார்கள். முதலாவது, மலக்குமார்களுடைய 2 துஆ அவனுக்கு கிடைப்பதில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுத இடத்தில் உட்கார்ந்து யார் ஒருவர் கொஞ்ச நேரம் தாமதித்து தஸ்பீஹ், ஜிக்ர், துஆ, ஸலவாத்தில் ஈடுபட்டு உதுவுடன் அதிலே இருந்து கொண்டிருக்கிறாரோ, மலக்குகள் அவருக்காக 2 துஆக்கள், அல்லாஹும்ம ஃகிர் லஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அல்லாஹும்ம ரஹ்மஹு, யா அல்லாஹ் இவருக்கு ரஹ்மத் செய்வாயாக. இந்த துஆவை மலக்குகள் தொழுத மனிதர் அந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கும் வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆக யார் ஒருவர் சலாம் கொடுத்ததோடு எழுந்து ஓடுகிறார்களோ, இந்த 2 துஆவையும் அவர் தவற விட்டு விட்டார். 3வது அவன் இழக்கக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
தொழுகைக்கு பிறகு சுபஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 34 தடவைகள் ஓதிக்கொண்டால் கடல் நுரையை விட அதிகமான பாவங்கள் செய்தாலும் மன்னிக்கப்பட்ட நிலையிலே அவன் அந்த இடத்திலிருந்து எழுந்து செல்கிறான் என்று சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், அவன் துனியாவிலும் ஆகிராவிலும் நஷ்டமடைய மாட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுதற்கு பிறகு இந்த ஆதாபுகள், இந்த ஒழுக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான ஒரு வாழ்க்கை தான் இவ்வாறாக தொழுகைக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டு தொழுகைக்காக வருவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையிலே ஏற்படக்கூடிய சில தவறுகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது. அது என்ன தெரியுமா? தொழுகின்ற போது இமாமோடு ஜமாஅத்தோடு தொழுகின்ற போது இமாமை முந்திக் கொண்டு ருக்குஇலிருந்தும் சுஜூதிலிருந்தும் தலையை உயர்த்துவது. இமாம் ருக்குவுக்கு செல்வதற்கு முன்னால், சுஜூதுக்கு செல்வதற்கு முன்னால் மௌமூம்கள் முந்திக் கொண்டு செல்லுவது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாமை முந்திக் கொண்டு யார் ஒருவர் தன் தலையை உயர்த்துகிறாரோ அவருடைய முகத்தை அல்லது அவருடைய தலையை அல்லது அவருடைய உடம்பை அல்லாஹ் கழுதையின் முகமாக, கழுதையின் தலையாக, கழுதையின் உடம்பாக மாற்றி அமைப்பதை அவன் பயப்படக்கூடாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான தொனியிலே எச்சரிக்கை செய்தார்கள். தனித்து தொழுவதை விட ஜமாஅத்தோடு தொழுகிற போது எல்லா நிலைகளிலும் இமாமை பின்பற்ற வேண்டும். இமாம் எப்போது அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறாரோ அந்த சப்தத்தை கேட்டதற்கு பிறகு மௌமூம்கள் செயல்பட வேண்டும். ருக்குவுக்கு செல்ல வேண்டும், சுஜூதுக்கு செல்ல வேண்டும், அதிலிருந்து தலையை உயர்த்த வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யார் முந்திக் கொண்டு தலையை உயர்த்துகிறார்களோ அவர்களுடைய முகம், அவருடைய தலை, அவருடைய உடல் இப்படியாக மாற்றப்படுவதை அவர்கள் பயந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். பொறுமையாக தொழுகையிலே நாம் ஈடுபட வேண்டும். நாம் தொழுகின்ற தொழுகையிலே பரவான ஓதல்களும் உள்ளன, சுன்னத்தான ஓதல்களும் உள்ளன. சுன்னத் ஒன்று விடுபட்டால் தொழுகைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பரந்து ஒன்று விடுபட்டால் அவனுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஆக தொழுகையில் ஓத வேண்டிய பரவான ஓதல்கள் மொத்தம் 5. அதில் முதலாவது ஆரம்ப தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று வாயால் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். சொல்லுகின்ற போது நாவு அசைய வேண்டும், அவனுடைய 2 உதடுகளும் அசைய வேண்டும். ஆரம்ப தக்பீரை வாயால் சொல்லி தக்பீர் கட்டுவது பரது, சுன்னா அல்ல, பரது. இரண்டாவது சூரா ஃபாத்திஹாவை பிஸ்மியுடன் சரியாக முறையாக ஓதிக்கொள்ள வேண்டும். மூன்றாவது பரது கடைசி அத்தஹிய்யாத்தை கம்ப்ளீட்டாக முறையாக ஓதிக்கொள்ள வேண்டும். நான்காவது பரது கடைசி அத்தஹிய்யாத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்ற நபிகளார் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். அத்தஹிய்யாத்தில் ஒருவர் ஸலவாத் சொல்லவில்லை என்றால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். தொழுகையில் ஓத வேண்டிய 5வது பரது வலப்பக்கம் சலாம் சொல்லுவதாகும். ஆக மொத்தத்தில் இந்த 5 பரலான ஓதல்களும் ஒரு தொழுகையாளி தொழுகையில் ஓத வேண்டிய பரந்துகள் என்பதை ஓதி அவர்கள் விளங்கி ஓதிக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இறுதியாக ஒரு ஹதீஸை கூறி முடிவுரைக்கு வருகிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தொழுகின்ற போது அவனுடைய உடம்பில் சில தொழுகையின் அடையாளங்கள் வரும். நெற்றியிலே சுஜூதின் அடையாளங்கள், 2 முழங்கால்களில் அடையாளங்கள், இவ்வாறாக அத்தஹிய்யாத்திலே உட்கார்ந்து சில கால்களில், சில மடிப்புகளில், கரண்டையில் சில அடையாளங்கள். இது தொழுகையாளிகளுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய சில தழும்புகள், சில அடையாள சின்னங்கள். சீதேவிகள் அவர்கள், சொர்க்கவாதிகள் என்ற இந்த உலகத்துக்கு தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய நல்லோர்கள் அவர்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவருடைய சுஜூதினுடைய நெற்றியிலே சுஜூது செய்த அடையாளம் இருக்கிறதோ அவன் சுஜூது செய்த உறுப்புகளை நரகம் தீண்டுவதை அல்லாஹ் நரகத்துக்கு ஹராம் ஆக்கி விட்டான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத். அருமை தோழர்களான சஹாபாக்கள் அதிகமாக சுஜூதிலேயே அவர்களுடைய காலங்களை, நேரங்களை கழித்தவர்கள். எத்தனை பல தேவைகள் இருந்தாலும் சுஜூதிலேயே ரப்பிடத்திலே முறையிடக்கூடிய அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத். அவர்களுடைய நெற்றியெல்லாம் சுஜூதினுடைய அடையாளமாக அப்படியே காய்ந்து போய் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சுஜூதினுடைய உறுப்புகள் மொத்தம் 7. நெற்றியும் மூக்கும் நிலத்தில் வைக்கப்பட வேண்டும். யார் ஒருவர் சுஜூது செய்கிற போது மூக்கு நிலத்தில் படவில்லையோ அவருடைய சுஜூது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றதிலே பல கேள்விகள் உண்டு. நெற்றியை வைக்கிற போது மூக்கு நிலத்திலே வைக்கப்பட வேண்டும். 2 உள்ளங்கைகள் நேராக இருக்க வேண்டும். 2 முழங்கால்கள், 2 கால் பெரு விரல்கள் நிலத்திலே குற்றி வைக்கப்பட வேண்டும். சுஜூதி செய்கிற போது தாமதித்து வந்தால் பாருங்கள், சில மக்கள் சுஜூதி செய்வார்கள், அந்த தொழுகையாளிகள் காலை உயர்த்தி கொண்டிருப்பார்கள். இவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஆக பெருமக்களை, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தொழுகையாளிகளுக்காகவே இந்த தவறுகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். இவைகள் இனிமேலும் உங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெறக்கூடாது. கடந்தவைகளாக இருக்கட்டும். எதிர்வருகின்ற காலங்களில் எங்களுடைய தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகையாக ஆக்கிக் கொள்வோம். கேட்ட விடயங்களை நாம் மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களுடைய திருத்தத்திற்கு, மாற்றத்திற்கு நாங்கள் ஆளாகி விடுகின்ற போது நிச்சயமாக, சத்தியமாக அது எங்களுடைய மறுமைக்கு அது பிரயோஜனம் தரும். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வானாக.